ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இது சண்டே எடுத்த விளாக் தான். பாப்பா வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாள். எப்போவுமே பாட்டு போட்டு ஒரே டான்ஸாக தான் இருக்கும் வீட்டில். பாப்பா டிவியில் பார்த்துட்டு இந்த தந்தூரி சிக்கன் சாப்பிட்றத பார்த்துட்டு இதே மாதிரி வேணும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டா. பாப்பா இப்போ இருந்தே விஜய் ஃபேன் தான் போல். விஜய் சாங்ஸ் மட்டும்தான் கேட்டுட்ருக்கா. பாப்பா டான்ஸ் ஆடிட்டுருக்கட்டும், நம்ம போய் அந்த கேப்பில் தந்தூரி சிக்கனுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் இது வரைக்கும் தந்தூரி சிக்கன் செஞ்சதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நிறைய வீடியோஸில் பார்த்தா லெமன் சேர்த்துருந்தாங்க, ஆனால் நான் லெமன் சேர்க்கல, தயிரே சேர்த்துட்டேன். அது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்பூனில் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் ஆகாது, நல்லா கையில் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபுல்லாக உப்பு பிடிக்கும், உப்பு காரமெல்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற விட்டுறணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். நான் மார்னிங் 9 o'clock இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் செஞ்சது என்னமோ ஒரு 1 o'clock தான் இருக்கும். நம்மக்கிட்ட ஓவன் இல்லை, அதனால் கடாயிலேயே கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரில் பண்ணி எடுத்துடலாம். ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் விட்டுட்டு 2 பக்கம் வேகிற மாதிரி திருப்பி விட்டுறணும். லெக் பீஸாக இருக்கிறதால வேக லேட் ஆகும், அதனால் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சேன். சிக்கன் 3/4 வெந்துருச்சு. என்கிட்ட கிரில் பண்ணுறதுக்கு வலை இல்லை, அதனால் இதையே எடுத்துட்டேன். இந்த வலையிலையே வச்சு கிரில் பண்ணி எடுத்துடலாம். விறகடுப்பில் வச்சாதான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கேஸில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல்லாக கிரில் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கிரில் பண்ணி எடுத்துட்டா போதும். இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். பரவாயில்ல, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 2 பீஸ் மட்டும்தான் லெக் பீஸ் கிடச்சிது, மற்றதெல்லாம் இந்த மாதிரி பீஸாக போட்டுட்டாங்க. அதையும் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். பேனில் பாதி வேக வச்சுட்டு இந்த மாதிரி மைகோதியில் குத்தி எடுத்துடலாம். இதை சிக்கன் டிக்கா மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது கூட இடைக்கு கேப்சிகம் ஆனியன் வச்சு பண்ணுவாங்க சிக்கன் டிக்கா. நம்ம வந்து சும்மாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இதையும் கேஸ்லேயே கிரில் பண்ணி எடுத்து, மோஸ்ட்லி தந்தூரி சிக்கனுக்கும் சிக்கன் டிக்காவுக்கும் ஒரே மசாலா பொருள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாப்பா தான் சாப்பிடுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டால், ஸோ ஃபஸ்ட்டு பாப்பாக்கே கொடுத்துடலாம். இது வரைக்கும் பாப்பாவுக்கு சிக்கன் கொடுத்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம். அதுவும் ரொம்ப விரும்பி கேட்டாங்கிறதுக்காக தான் கொடுத்தோம். தந்தூரி சிக்கன் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. உண்மையாலுமே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.